அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்பர் தியரி மாடுலர் அரித்மெட்டிக்ல இருந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்ப்போம். கொஸ்டின் பாருங்க, ஃபைண்ட் த ரிமைண்டர் when 3 power 181 divided by 17. ஸோ இது 17ஆல டிவைட் ஆச்சுன்னா என்ன ரிமைண்டர் இருக்கும்னு சொல்லி நம்ம கேட்குறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே பேஸ் வந்து நமக்கு 3 கொடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எதை டார்கெட் பண்ணணும்னா அந்த பவரில் இருக்கக்கூடிய இந்த வேல்யூவை டார்கெட் பண்ணணும். இதை உடச்சு எழுதணும், அதாவது பிரித்து எழுதணும். எப்படி சார் பிரித்து எழுதுறது? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 181 ரீரைட் பண்ணுறோம். ஸோ இந்த 181 பைனரி ஆப்ரேஷன் 2 வச்சு உடச்சு பார்க்குறோம். அப்போ என்ன கிடைக்கும்? 92 சார் 180, 92 சார் 180. ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? 1 இருக்கும். ஒன்ஸ் அகெயின் 2ஆல் உடைக்கணும். 45 2 சார் 90. ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? 0. மறுபடியும் 2ஆல் உடைங்க. ஸோ 22 2 சார் 44. அப்போ ரிமைண்டர் 1 கிடைக்கும். மறுபடியும் 2ஆல் உடைங்க. 11 2 சார் 22. ரிமைண்டர் 0. மறுபடியும் 2ஆல் உடைங்க. 5 2 சார் 10. ரிமைண்டர் 1. மறுபடியும் 2ஆல் உடைங்க. 2 2 சார் 4. ரிமைண்டர் 1. மறுபடியும் 2ஆல் உடைங்க. 1 2 சார் 2. ரிமைண்டர் 0. ஸோ ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதுங்க. இந்த வேல்யூவை ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதுங்க. ஓகேங்களா? ஸோ ஆர்டர் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆர்டரில் தான் எழுதிருக்கணும். ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ 1, நெக்ஸ்ட் வேல்யூ 0, நெக்ஸ்ட் வேல்யூ 1, அகெயின் 1, 0, 1, 0, 1. ஓகேங்களா? ஸோ அடுத்தது, ஸோ இது பேஸு பைனரி 2ஆல் ஆப்ரேட் பண்ணியிருக்கும். பைனரி 2ஆல் ஆப்ரேட் பண்ணியிருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் 1 2 பவர் 0ன்னு போட்டுக்கலாம். செகண்ட் 1 2 பவர் 1ன்னு போட்டுக்கலாம். தேர்ட் 1 2 பவர் 2ன்னு போட்டுக்கலாம். ஃபோர்த் 1 2 பவர் 3ன்னு போட்டுக்கலாம். ஃபிஃப்த் 1 2 பவர் 4ன்னு போட்டுக்கலாம். தென் 2 பவர் 5, தென் 2 பவர் 6, தென் 2 பவர் 7. ஓகேங்களா? தென் எனி வேல்யூ பவர் 0னா 1. அப்போ இங்கே 1 தான் இருக்கும். 2 பவர் 1னா 2, 2 பவர் 2னா 4, 2 பவர் 3னா 4 into 2 8, 2 பவர் 4னா 8 into 2 16, 2 பவர் 5னா 16 into 2 32, 2 பவர் 6 32 into 2னா 64, 2 பவர் 7னா 128. நம்ம பேஸ் என்ன கொடுத்துருக்கோம்? எல்லாமே 3 தான் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? பேஸ் 3 இருக்கு. அப்போ இது எப்படி எழுதலாம் சார் நம்ம? ஸோ 3 பவர் 128, 3 பவர் 64, 3 பவர் 32, 3 பவர் 16, 3 பவர் 8, 3 பவர் 4, 3 பவர் 2, 3 பவர் 1 எடுத்துக்கலாம். ஸோ இங்கே 0 வந்துச்சுன்னா அந்த வேல்யூவை கன்சிடர் பண்ண வேண்டாம். ஸோ 0 வந்துச்சுன்னா அந்த வேல்யூவை ஒமிட் பண்ணிடுவோம். ஸோ 0 கூடிய வரக்கூடிய வேல்யூ மட்டும் ஒமிட் பண்ணிடுங்க. பேலன்ஸ் எல்லாம் எழுதுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 1 3 பவர் 128 இருக்கு. அடுத்த வேல்யூ ஸோ 3 பவர் 128. அடுத்த வேல்யூ 3 பவர் 32, 3 பவர் 32 எல்லாம் இன்டூவில் போடுங்க. அடிஷனில் இன்டூ. அடுத்த வேல்யூ 3 பவர் 16. அடுத்த வேல்யூ 3 பவர் 4. அடுத்த வேல்யூ 3 பவர் 1. பவர்ஸை ஃபுல் ஆட் பண்ணுங்க சார். என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 3 பவர் 128 பிளஸ் 3 பவர் 32, தென் 16, தென் 4, தென் 1 ஆட் பண்ணுங்க. 128 30 160 176 180 181 கிடைக்கும். ஸோ 3 பவர் 181 இந்த மாதிரி ஸ்பிளிட் அப் பண்ணிருக்கோம். வேற ஒன்றும் செய்யலை. ஓகேங்களா? இப்போ நம்மளோட ஒரிஜினல் கொஸ்டின் என்ன? 3 பவர் 181 17ஆல டிவைட் பண்ணோம். 17ஆல டிவைட் பண்ணோம். ஸோ அதுக்காக 1 by 1 நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ 3 பவர் 1 போட்டுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு 3 பவர் 1 இல்லைங்களா? ஸோ 3 பவர் 1னா 3 தான். ஸோ 3 mod 17. ஸோ 3 mod 17 கண்டிப்பாக 17 3ஆல் டிவைட் ஆகாது. சப்போஸ் அது மாதிரி வந்தாலும் ரிமைண்டர் 0 தான். ஸோ ஃபர்ஸ்ட் 1க்கு ரிமைண்டர் 3 தான் கிடைக்கும். செகண்ட் 3 பவர் 2 போடுங்க. ஸோ 3 பவர் 2னா கண்டிப்பாக 9 தான். ஸோ 9ம் 17ஆல டிவைட் ஆகாது. அப்போ இதுக்கு ரிமைண்டர் 9 வச்சுக்கலாம். அடுத்தது 3 பவர் 1 முடிஞ்சது சார். 3 பவர் 2 முடிஞ்சது. 3 பவர் 4க்கு போகிறோம்.
ஸோ 3 பவர் 4ன்றது எப்படி சார் எழுதலாம் நம்ம மாற்றி 3 பவர் 2 ஹோல் பவர் 2ன்னு மாற்றிக்கலாம். ஏன் சார்னா நமக்கு நல்லாவே தெரியும் ஏ பவர் எம் ஹோல் பவர் n இருந்துச்சுன்னா ஏ பவர் எம் இன்ட்டு n எழுதிக்கலாம். அப்போ இங்கே 3 பவர் 4ன்றத 3 பவர் 2 ஹோல் பவர் 2ன்னு மாற்றினாலும் ஒன்றும் தப்பு இல்லை. ஓகேங்களா? அப்போ இது என்ன ஆகும் 3 பவர் 2. ஸோ 3 பவர் 2 ஹோல் பவர் 2. அப்போ 3 பவர் 2 ஹோல் பவர் 2 mod 17 இல்லைங்களா? mod 17. அப்போ என்ன ஆகுன்னு பாருங்க mod 17ஆல ஒர்க் பண்ணா ஸோ ஆல்ரெடி இது என்ன 3 பவர் 2க்கு என்ன ரிமைண்டர் கிடைச்சது 9 கிடைச்சது. 3 பவர் 2க்கு ரிமைண்டர் 9. அப்போ 9 ஸ்கொயர் mod 17 ஆயிரும். 9 ஸ்கொயர் mod 17. அப்போ 9 ஸ்கொயரோட வேல்யூ 81 mod 17 ஆயிரும். 81 mod 17. ஸோ இந்த 81 17ஆல் டிவைட் பண்ணுங்க. 81 17ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 17 4s are 68 கிடைக்கும். 17 4s are 68. சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 13 கிடைக்கும். சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 13. ஏன்னா 68 78 80 81. அப்போ இதனோட ரிமைண்டர் என்ன கிடைக்கும் 13 mod 17. கண்டிப்பாக 13ன்றது கொஞ்சம் லார்ஜர் நம்பர் தான். 13ன்றது லார்ஜர் நம்பர். அப்போ ரெண்டுக்கு டிஃப்ரென்ஷியேட் பாருங்க. இப்போ 13 மைனஸ் 17. அப்போ என்ன டிஃப்ரென்ஸ் வருது -4. அப்போ இங்கே அந்த -4ன்னு போட்டுக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் 13 -4 mod 17 கூட போட்டுக்கலாம். ரெண்டுமே ஒன்று தான். இதுக்கு சார் இது 3 பவர் 4க்கானது. ஸோ அடுத்த வேல்யூ ஸோ 3 பவர் 4 முடிஞ்சுதான். அடுத்த வேல்யூ என்னன்னு பாருங்க 3 பவர் 8. அப்போ 3 பவர் 8 எப்படி சார் எழுதலாம் 3 பவர் 4 ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம். 3 பவர் 4 ஹோல் ஸ்கொயர் mod 17 எழுதிக்கலாம் இல்லையா சார்? 3 பவர் 4க்கு என்ன ஆன்சர் வந்துச்சு நமக்கு ரிமைண்டர் -4. 3 பவர் 4க்கான ரிமைண்டர் -4. அப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க -4 ஹோல் ஸ்கொயர் mod 17. ஓகேங்களா? இப்போ -4 ஹோல் ஸ்கொயர்ன்றது +16 ஆயிரும். +16 mod 17 ஆயிரும். ஸோ ஒன்ஸ் அகெயின் 16ன்றது கொஞ்சம் லார்ஜர் நம்பராக இருக்கு. அப்போ 16க்கும் 17க்கும் டிஃப்ரென்ஷியேட் பாருங்க -1 இருக்கு. -1. அப்போ இங்கே எழுதுங்க. ஸோ இது -1 mod 17 எழுதிக்கலாம். ரெண்டுமே ஒன்று தான். இது எதுக்கு சார் 3 பவர் 8. ஸோ 3 பவர் 8 முடிஞ்சது. அடுத்த வேல்யூ என்னன்னு பாருங்க 3 பவர் 16. 16க்கு வேல்யூ என்னன்னு பாருங்க. ஸோ இதனோட ரிமைண்டர் -1. ஸோ அடுத்தது 3 பவர் 16. இது என்ன சார் பண்ணலாம் 3 பவர் 8 ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம் இல்லையா சார்? 3 பவர் 8 ஹோல் ஸ்கொயர் mod 17ஆல ஒர்க் பண்ணா 3 பவர் 8க்கு என்ன சார் ரிமைண்டர் வந்துச்சு -1. அப்போ -1 ஹோல் ஸ்கொயர் mod 17 ஆகும். இப்போ -1 ஹோல் ஸ்கொயர்னா +1. அடுத்த வேல்யூ 3 பவர் 32. ஸோ 3 பவர் 32 என்ன சார் பண்ணலாம் 3 பவர் 16 ஹோல் ஸ்கொயர் மாற்றிக்கலாம் மாட்லஸ் 17. அப்போ என்ன ஆகுன்னு பாருங்க 3 பவர் 16க்கு என்ன ஆன்சர் வந்துச்சு நமக்கு +1. அப்போ 1 ஸ்கொயர் mod 17. அப்போ ஒன்ஸ் அகெயின் ஆன்சர் என்ன ஆகும் 1 தான் ஆகும். ஸோ அடுத்த வேல்யூ 34. 64 3 பவர் 32 ஹோல் பவர் 2ன்னு மாற்றிக்கலாம் இல்லைங்களா mod 17. அப்போ இது என்ன ஆகுன்னு பாருங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின் இதுக்கான ஆன்சர் 1 தான். ஸோ 1 ஸ்கொயர் mod 17 தான். இதனோட ஆன்சரும் 1 தான். அது லாஸ்ட் 3 பவர் 128 கண்டுபிடிக்கணும். அப்போ இது என்ன பண்ணலாம் 3 பவர் 64 ஹோல் ஸ்கொயர் mod 17 மாற்றிக்கலாம் mod 17. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அதுவும் 1 தான். ஸோ 1 ஸ்கொயர் mod 17. அப்போ இதனோட வேல்யூ 1 தான். ரிமைண்டர் 1 தான். இப்போ எல்லா ரிமைண்டர் தூக்கிட்டு போய் நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 கூட எடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் நம்பர் நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு 1 எடுத்துக்கலாம், இல்லை கேபிட்டல் ஏ எடுத்துக்கலாம், என்ன வேணும் எடுத்துக்கலாம். அப்போ என்னென்ன வேல்யூஸ் இருக்கு பாருங்க 28 32 16 4 1. அதாவது நமக்கு என்ன இருக்கு 3 பவர் 181க்கான வேல்யூ 128 இருக்கு. தென் 3 பவர் 32 இருக்கு. தென் 32 அப்புறம் என்ன இருக்கு 16 4 1. அது சப்ஸ்டிட் பண்ணுங்க.
3 power 16, 3 power 4, 3 power 1. அப்போ 128 என்ன ஆன்சர் வந்துச்சுன்னு பாருங்க. 128 வேல்யூ ரிமைண்டர், எல்லாமே ரிமைண்டர் தான் 1. 32க்கு ரிமைண்டர் என்ன வந்துச்சுன்னு பாருங்க, அதுவும் 1 தான். தென் 16க்கு ரிமைண்டர் என்னன்னு பாருங்க. 16க்கான ரிமைண்டர் எங்க சார் 16 வச்சிருக்கோம், இங்கே வச்சிருக்கோம். ஸோ இது 3 பவர் 16க்கான ரிமைண்டர், அதுக்கும் 1 தான். தென் 3 பவர் 4க்கு பாருங்க. ஸோ 3 பவர் 4க்கான ரிமைண்டர் இங்கே வச்சிருக்கோம். 3 பவர் 4க்கான ரிமைண்டர் -4. தென் ஃபைனலி 3 பவர் 1க்கான ரிமைண்டர் 3. அது சப்ஸ்டிட் பண்ணுங்க, வேலை முடிஞ்சுது. ஸோ -4 தென் 1 -4 தென் ஃபைனலி 1. இது ஃபுல்லாக ஒர்க் பண்ணி பாருங்க, கடைசி என்ன கிடைக்குன்னு பாருங்க. ஸோ -4 கடைசியான வேல்யூ 3, அப்போ -12ன்னு கிடைக்கும் இல்லையா சார். ஸோ ஃபைனலாக -12 கிடைக்கும். நம்ம யாரால் டிவைட் பண்ணணும், 17ஆல் டிவைட் பண்ணணும். ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் பாருங்க, 17 -12 டிஃபரன்ஸ் என்ன வருது, 5. அப்போ நம்மளோட ஃபைனல் ஆன்சர் என்ன சார், 3 பவர் 181 17ஆல் டிவைட் பண்ணா ரிமைண்டர் 5. ரிமைண்டர் சிம்பிளி 5. ஓகேங்களா, நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் எடுக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோஸ் லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம்.